Hi team, very good morning. Myself Ron Status Abhimaniyulam. நான் என்எஃப்ஐடி டீம் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுகிறேன். நான் இன்னைக்கு என்னோட ஓன் ரிசல்ட், அதாவது எல்லாருமே வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு பிஃபோர் வந்து பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சப்ளிமெண்ட் எடுப்பாங்க, ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எடுப்பாங்க. பட் நான் ப்ரெக்னென்ட் அந்த டூரிங் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து நம்மளுடைய அந்த 10 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகும்ல ப்ரெக்னென்சி டைம், அப்போ நான் என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு ஓன் ரிசல்ட் தான் நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஏன்னா என்னோட ப்ரெக்னன்சி டைம்ல நிறைய கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட ரிப்போர்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். என்னோட நேம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ என்ன டேட்ல வந்து நான் அந்த ஸ்கேன் எடுத்திருக்கேன்னு பாருங்க. இது நான் எதுக்காக எடுத்தேன்னா, அந்த ஸ்கேன் வந்து நம்மளோட 3rd மந்த்ல ஸ்கேன் என்டி ஸ்கேன்னு ஒன்று எடுப்போம். அந்த என்டி ஸ்கேன்ல வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், அதோட பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, என்ன கிரிட்டிக்கல் இருந்துச்சுன்னா, குரோமோசோம், அதாவது என்னோட ஹஸ்பண்டோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவ், அதாவது ஏ நெகட்டிவ், எனக்கு ஓ பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேரியேஷன் இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் கண்டிஷன் வந்து அந்த குரோமோசோமோட அளவு வந்து கம்மியா இருக்கு. மேபி இது வந்து அன்டெவலப்மெண்ட், அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத பேபியா பிறக்கலாம், இல்லைன்னா அன்ஹெல்த்தியான பேபியா பிறக்கலாம் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இங்கேயே தெரியும்னு நினைக்கிறேங்க, பாருங்க. ஸோ இதுலேயே மாடரேட்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹை ரிஸ்க்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லெவல்லாம் உங்களுக்கு, இந்த குரோமோசோம் லெவல்லாம் வந்து கம்மியா இருக்கு, அப்போ இந்த குழந்தைய நீங்க அபார்ட் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 3rd மந்த்ல சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இதுலேயே சொல்லிட்டாங்க, இப்போ இந்த 1 மந்த்க்கு அப்புறம் நாங்கள் சொல்றதை நீங்க சாப்பிடுங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேன் பார்ப்போம், அதுலேயே இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அபார்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் அவங்க கொடுத்த டேப்லெட் எதுவுமே நான் சாப்பிடல. நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ்ல நாங்க எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட், எங்களுக்கு ஹெல்த்ல வந்து சென்ட்ரல் ட்ரான்சிஷன் ஸ்டார் டைரக்ட் லெவலில் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹெல்த்துக்கு ஃபுல்லாக அவங்க தான் சஜஷன் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு ஒப்பீனியன் கேட்டேன், ரிப்போர்ட் எல்லாமே ஷேர் பண்ணி. அப்போ சிஸ்டர் எனக்கு சஜஷன் பண்ணது நம்மளுடைய சப்ளிமெண்ட் சொன்னாங்க. சிஸ்டர் சொன்ன சப்ளிமெண்ட் என்னன்னா, மெயினா கோயின்ஸ் அண்ட் கியூட்டன் எடுத்துக்கோங்க, வெஜ் கொலாஜின், அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ளிமெண்டல் ஸ்ப்ரேல வந்து B12. ஸோ இந்த 3 இது மெயினாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே எடுக்கிறது ஸ்பைருலினா, ஐரன் ஃபோலிக், கால்சியம், ஆம்லா, இது வந்து ரெகுலர் பேஸில் எடுங்க. விட்டமின் டி ஸ்ப்ரே, விட்டமின் சி ஸ்ப்ரே, இது வந்து ரெகுலர் பேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டாக கரெக்டாக எடுங்க அப்படின்றத எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதுலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன், கரெக்டாக ஒரு 20 நாள் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக 4th மந்த் ஸ்டார்டிங்கில் இன்னொரு ஸ்கேன் எடுக்கும்போது எல்லா லெவலுமே கரெக்டாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3rd மந்த் ஸ்கேனில் பாருங்க, டேட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 6ஆம் தேதி நவம்பர் மாதம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 4th